ஓம் சாந்தி. 14/10/2023. கேள்விக்குரிய பதில்கள். முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, முதலாவதாக நிச்சயம் எதில் இருக்க வேண்டும்? ஃபஸ்ட்டு நமக்கு நிச்சயம் எதில் இருக்கணும்? அதனுடைய பதில் ஆத்மாக்களின் தந்தை நிராகாரமான பரம்பிதா பரமாத்மா மற்றும் சாக்காரத்தில் நாம் பிரஜாபிதா பிரம்மா, நாம் அனைவரும் பிரம்ம குமாரிகள் என்பதில் முதலாவதாக நிச்சயம் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயம். ஒன்று, சிவபாபா ஆத்மாக்களுக்கு தந்தை, பிரம்மா பாபாவும் நமக்கு சாக்கார தந்தையாக இருக்கிறாரு. 3வது, நாம் அனைவருமே ஒருத்தருக்கொருத்தர் குமாரிகள். இதில் முதல்ல ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். 2வது, தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்ன கட்டளை இடுகிறார்? தந்தை கட்டளை இடுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், தன்னை அசரீரி ஆத்மா என்று உணருங்கள், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இதுதான் தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்கக்கூடிய கட்டளை. 3வது, புத்தியை சுத்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? புத்தியை சுத்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? புத்தியை சுத்தப்படுத்துவதற்கு அசரீரியாக பயிற்சி செய்ய வேண்டும். வீணான விஷயங்களை கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. 4வது, மூதாதையரின் கடமை என்ன? பூர்வஜ் ஆத்மாக்கள் இல்லையா? மூதாதையருடைய கடமை என்ன? அமர ஜோதியாகி அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வழிகாட்டுவதே மூதாதையரின் கடமை. 5வது, ஆனந்த யோகி ஆவது எப்படி? மஸ்து யோகி ஆகணும்னா என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பம் அடைவதற்கு பதிலாக ஆனந்தத்தை அனுபவம் செய்வதுதான் ஆனந்த யோகியாவது. அப்படின்னா நல்ல ஒரு போதைக்குரிய யோகியாக ஆகணும்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பத்தில் போயிடக்கூடாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிடணும். அதில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன பேர்? ஆனந்த யோகி, மஸ்தி யோகி. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு டேஸ் இருக்கும். யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானமழை பொழிந்து கொண்டே இருக்கும். அடுத்து 2வது, வீணான விஷயங்களை கேட்டு கேட்டு பாத்திரம் டேஸ் ஆகிவிட்டது, அசுத்தம் ஆகிவிட்டது. வீணான விஷயங்களை கேட்டு கேட்டு புத்திங்கிற பாத்திரம் எப்படி ஆயிடுச்சு? அசுத்தமாகிவிட்டது. 3வது, ஆத்மா கருப்பு ஆனதால் நகையும் டேஸ் ஆகிவிட்டது, கருப்பாகிவிட்டது. நகைன்னு சொல்றது என்ன சொன்னார் பாபா? ஷரீரம். ஆத்மாவை போலதான். ஆத்மாங்கிறது தங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தங்கத்தால் செய்யக்கூடிய நகை எப்படி இருக்கும்? ஆத்மா தங்கத்து போல தான் இருக்கும். அப்போ ஆத்மா போல தான் நகை இருக்கும், கருப்பாக இருக்கு. 4வது, சன்னியாசிகள் தாய்மார்களை டேஸ் என்று கூறுகிறார்கள். பாபா தாய்மார்களை டேஸாக ஆக்குகிறார். சன்னியாசிகள் தாய்மார்களை நிந்திக்கிறார்கள், ஆனால் பாபா தாய்மார்களை உயர்த்துகிறார். அடுத்த 5வது, டேஸில் தான் மாயா தடை ஏற்படுத்துகிறது. அதனுடைய பதில் என்னன்னா, நம்பிக்கையில்தான், நிச்சயத்தில்தான் மாயா தடை ஏற்படுத்துகிறது. அச்சா. ஓம் சாந்தி.